கிறிஸ்தவ மக்கள் களம், இந்த மக்கள் களம் வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி சந்திக்க போகுது? எதிர்வரும் 18வது பாராளுமன்ற தேர்தலில் கிறிஸ்துவ மக்கள் களத்தினுடைய தமிழ் மாநில குழு மிகுந்த கவனத்துடன், மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் இந்த தேர்தலை ஒட்டுமொத்தமான இந்திய குடிமக்களும் ஒவ்வொருவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய தேர்தல் என்பதை ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடாக மத்தியிலே யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தலாக நாங்கள் இது கருதவில்லை, யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். இதுல குறிப்பா வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சரிவு, மிகப்பெரிய மத மோதல்கள், மிகப்பெரிய விலைவாசி உயர்வு போன்ற பல அம்சங்களை கருத்தில் கொண்டு விவாதிச்சோம். விவாதத்தினுடைய அடிப்படையில் மதவாத சக்திகளை இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் முறியடிப்பது, இந்தியாவை பாதுகாப்பது அப்படின்ற தன்மையில வந்து இந்த தேர்தலை நாங்க முன்வச்சு, அதே போல பாராளுமன்றத்துல இடதுசாரி ஜனநாயக சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தேசத்தை பாதுகாப்போம், இந்த தேசத்தினுடைய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சியோட இந்த தேர்தல்ல நாம் வந்து எங்களுடைய தமிழ் மாநில குழு அணுகுது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை தமிழகம் முழுக்க கொண்டு போறோம்ன்றத உங்களுக்கு மேலான கவனத்துக்கு கொண்டு யாரும் வரக்கூடாது, அதாவது பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது. சோ அப்போ இது வந்து என்ன ஒரு முரண்பாடா எனக்கு தோணுதுன்னா, இவங்க வரவே கூடாது, பட் இவங்க வந்தா பெட்டர், அப்படிதான் இருக்கு. அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்றோம், சமீபத்துல ஒரு 2 நாடுகள்ல இருந்து ஒரு செய்தி என்பது ஒரு எச்சரிக்கை செய்தி கூட நம்ம சொல்லலாம். அமெரிக்காவில இருந்தும் ஜெர்மனியில இருந்தும் அதே போல உலக ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. 18வது இந்தியாவில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமா அவங்க என்ன முன் வச்சாங்கன்னா, இந்த தேசம், இந்திய தேசம் குறிப்பாக பாசிச ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்வது வருத்தத்திற்குரிய செய்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு டெல்லியினுடைய ஒரு யார் இத சொல்றாங்க? இது வந்து ஜெர்மன் நாடு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா நாடு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க, அதே மாதிரி உலக அரசியல் ஆராய்ச்சி மாணவர்கள் அமெரிக்கால கூடி அவங்க வந்து ஒரு ஒரு கவனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கூடுதலாக இதுல வந்து இந்திய நாட்டுல நீங்க சுதந்திரமா வர மாதிரி மற்ற நாட்டுல நீங்க வந்து குறிப்பா சில குறிப்பிட்ட நாடுகள்ல நீங்க வந்து ஃப்ரீடம் போக முடியுமா? இல்ல, ஜனநாயக ஒரு நாட்டிலும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. நான் வந்து அதாவது எப்போதுமே நம்ம மண்ணை குறித்து பிற நாட்டவர்கள் வந்து பேசுவதற்கு நம்ம வந்து அலோ பண்ண முடியும். இப்போ எங்க வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா எங்க வீட்டுல பிரச்சனையை வந்து நான் தீர்த்துக்கணுமே தவிர 3வது மனிதர் உள்ள வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. இல்ல அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாது. உலக நாடுகள் முழுக்க இவர் தான் போனார்ல, மோடி அவர்கள் வந்து உலக நாடுகள்ல போயிட்டு பரஸ்பரம் நட்பு பாராட்டினாங்க. அந்த பரஸ்பரம் நட்பு பாராட்டின அந்த மேலை நாடுகள் உட்பட நான் சொல்றேன், மேலை நாடுகள் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் கூட இந்த கருத்தை ஏன் சொல்றாங்க நீங்க தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து உற்று நோக்கணும். ஒரு டெல்லி மாகாணத்தினுடைய முதல்வர் வந்து கைது செய்யப்படுறாரு. அதே போல எதிர்கட்சியில சேர்ந்த அந்த ஆந்திர பிரதேசத்துல அந்த அந்த மகள் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. தொடர்ச்சியா வந்து எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, அவங்களை கைது செய்யற நடவடிக்கை வந்து தேர்தல் காலத்துல இது நடக்குது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய அம்சம். அததான் இது மாதிரி வந்து இப்போ இவரு கெஜ்ரிவால் அரசை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. இந்த கைது தமிழ்நாட்டுல நடக்கலையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது வந்து நம்மளுடைய கலைஞர் அவர்களை வந்து நடுகிரவில் கைது செய்தார்களே, இது சரியா? அதாவது ஜனநாயகத்துல ஒரு தேர்தல் வந்துச்சு, ஒரு போட்டி நடக்குது, மாரத்தான்ல வந்து அந்த வரிசையில ஓடுறதுக்கு தயாரா நிக்கணும், ஓட வேண்டிய ஒருத்தர் ஜெயிப்பான் தோப்பான் அப்படின்றது முன்னாடியே என்ன பண்றதுன்னா, நம்ம வந்து அந்த தளத்துல நிக்கும் போது தேர்தல் நடக்கும் போது கைது செய்வதுதான் இது வந்து இப்படிப்பட்ட போக்கு. இதுதான் முதல் முறையா எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல கைது செய்வதுதான் நம்ம கேள்விக்குறியாக்கணும். அதுவும் குறிப்பிட்ட எதிர்கட்சிகள் கைது செய்யப்படுவது, அதே போல அவர்களுடைய வங்கி கணக்கை முடக்குவது, அதே போல அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய எந்த மீடியாலும் அவங்களுடைய பிரச்சாரத்தை நியூஸ் பேப்பர்லயோ மற்ற இதுகளையோ போடக்கூடாது அப்படின்ற ஏராளமான விஷயங்கள்
அமலாக்கத்துறை ரைடு உட்பட நான் சொல்றேன் இந்த காலகட்டத்தில் நடக்குது. ஆகவே தேர்தல் நேரங்கள்ல இப்படிப்பட்ட போக்கு என்பது அப்ப தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இதுல இருக்குது. அப்படின்ற விஷயத்துல தான் இது வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த தேசம் நகர்ந்து கொள்வதற்கான உதாரணமா தான் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். உதாரணம் சொல்றேன். எதிர்கட்சி சின்னம் உட்பட பம்பரம் சின்னத்தை முடக்கினாங்க இல்லையா? ஆக இந்த மாதிரி எல்லாமே எதிர்கட்சி தான் நடக்குது. ஆக இப்படிப்பட்ட நகர்துன்னு சொல்றீங்க. அப்போ வந்து தேர்தல்ல வந்து தோல்வி பயத்தினால்தான் வெற்றி அடையக்கூடிய எல்லா கேண்டிடேட்டையும் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி முடக்க வராங்கதான் நீங்க சொல்றீங்களா? உண்மைதான். அப்படிதான் இப்போ எனக்கு இன்னும் வந்து மிகப்பெரிய எங்க அப்பா குதிரைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஓடி ஒரு மாய வித்தை வந்து ஆஹா ஓஹோ ஜெயிச்சிருவாங்க. அப்ப பார்த்தா ஏன் இவ்வளவு வந்து எதிர்கட்சி முடக்குறாங்க? ஏன் எதிர்கட்சிகள் வங்கி கணக்க முடக்குறாங்க, சின்னத்தை முடக்குறாங்க, கைது செய்யறாங்க? ஆக இப்படிப்பட்ட போக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பெரிய செட்பேக் ஆயிட்டு இருக்குதோ பிஜேபி பெரிய இடங்களை இவங்க வெற்றி பெற முடியாது என்கின்ற ஐயப்பாடு என்பது இப்ப எல்லாரும் மத்தியிலும் இப்ப பேசப்படுது. முன்னாடி 400 முன்னாடி 400 இப்ப 300ன்றாங்க. இன்னும் போக போக பார்த்தா 150 கிட்ட முடிஞ்சிரும் பொழுது. இன்னைக்கு ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு நபர் வந்து நீங்க சொல்லியிருக்காரு, ஆரம்பத்துல வந்து 400 சொல்லுவாங்க, அப்புறம் 300 சொல்லுவாங்க, 250 சொல்லுவாங்க, 100 சொல்லுவாங்க. நான் வந்து இங்க சீட்டை பத்தி சொல்லல, மருத்துவ மாம்பழத்தை பத்தி சொல்லி நகைச்சுவா பேசியிருக்காரு. சோ இப்போ வந்து தேர்தல் பயம் பிஜேபிக்கு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு இடத்துல வெற்றி பெறுன்றது நீங்க உங்களுடைய கருத்து என்னவா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய கருத்து இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக நிதிஷ்குமார் கூட ஒரு 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 மிகப்பெரியான ஒரு அச்சுறுத்தலோட அவரை கூட கொஞ்சம் பின்னுக்கு இழுத்தாங்க மதவாத சக்திகள். அதை தாண்டி இந்த கூட்டணி உடையும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நிச்சயமாக சொல்றேன், இந்த கூட்டணி இந்தியாவை காப்பாற்றுவதற்கான வலுவான கூட்டணி என்பதால இது நிச்சயமாக இது கிட்டத்தட்ட ஒரு 380 இடங்கள்ல இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கையோட நாங்கெல்லாம் இருக்கிறோம். எங்களுடைய அசஸ்மெண்ட்டும் கீழே இருக்கக்கூடிய தகவலும் எங்களுக்கு அப்படிதான் வருது. இப்போ நீங்க வந்து இந்திய கூட்டணி வெற்றி பெறணும்னு சொல்வதை விட பிஜேபி கூட்டணி வந்து தோல்வி அடையணும்ன்றது உங்களுடைய எண்ணமா இருக்கு. கரெக்ட் தானே? உண்மையா கூட இருக்கலாம். அதுக்கு பல காரணம் வந்து எங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் நிறையவே உங்களுக்கு சொல்ல விரும்புறோம். நிறைய விஷயங்கள் வந்து எங்க ஏதாவது ஒரே ஒரு பைபிள்